இருந்தது. கடைசி வரைக்குமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "மேடம் அது அப்படியே கிடையாது. எனக்கும் அவருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. எனக்கும் அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அவரு பாராட்டுனாரு, டெய்லி என் ஃபோட்டோவுக்கு மெசேஜ் பண்ணுவாரு. நான் அதனால அப்படியே ஃப்ரெண்ட்லியா நான் அவர் கூட ஒரு சாட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த மாரி வேற எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்ல." அப்படின்னு அவங்க அப்படிதான் ஆர்க்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. கோர்ட் கேஸஸ்ல உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். எப்பவுமே வந்து இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஒரு சைட. அவங்களும் ஒரு பக்கம் ஒத்துக்கவே மாட்டாங்க. யாருமே வந்து ஆமா இது இப்படிதான் நடந்ததுன்னு அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் ஆர்க்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்த்தேன்னா கூட, அந்த சாட்ல ஒண்ணும் ஒரு ரொம்ப தப்பா இருந்ததா எனக்கு என்னோட பார்வைக்கு தெரியல அப்படின்னா கூட, பட் பார்க்கலாமே ஷார்ட்லி அப்படின்னத பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமலே ஒரு முடிவா இருந்தது. அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அவங்க தப்பு பண்ணலன்னு தான் சொல்றாங்க. பட் இவரு வந்து தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஐ லாஸ்ட் த ட்ரஸ்ட் ஆன் ஹர் அப்படின்னு அவரு முடிச்சுட்டாரு. அவ்வளவுதான். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000